அன்பின் நற்கருணை ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள தெய்வீக பிரசன்னத்தின் முன்பாக நாங்கள் ஒரே குடும்பமாக சரணாகதி அடைகின்றோம். நற்கருணை ஆண்டவரே, வாழ்விலே சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று அழைப்புதல் விடுக்கின்ற அந்த தெய்வத்திடம் நாங்கள் சரணாகதி அடைவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணப்பொழுதும் என்னையும் உன்னையும் அன்போடும் பாசத்தோடும் பராமரிக்கின்ற தெய்வத்திடம் நாங்கள் சரணாகதி அடைவோம். மகனே, மகளே, உன்னுடைய வாழிலே இந்த உலகம் தர முடியாத நிம்மதி, இந்த உலகம் உனக்கு தர முடியாத ஆறுதல் அந்த நற்கருணை ஆண்டவரிடமே உள்ளது. உன்னை ஒவ்வொரு நாளும் உன்னை பராமரித்து பாதுகாத்து வழி நடத்துகின்ற தெய்வத்திடம் நீ உன்னை ஒப்புக்கொடு. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என கூறிய தெய்வம், என்னையும் உன்னையும் அன்பு செய்கிற தெய்வம் எம்மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார். நீ உன்னுடைய வாழ்விலே நீ சோர்ந்து போய்விட்டாயா? உன்னுடைய வாழ்விலே பொல்லாத துன்பங்கள், நோய்கள் உன்னை வாட்டுகின்றதா? உன்னை நம்பியவர்கள் உன்னை கைவிட்டு விட்டார்களா? கடன் தொல்லைகளும் பொல்லாத வியாதிகளும் வாழ்விலே எழ முடியாத அளவிற்கு உன்னை அழுத்துகின்ற பொழுது, வாழ்வினுடைய திசைகள் தெரியாமல் நீ பரிதவிக்கின்ற வேளையில் இயேசப்பா உன்னை ஆறுதல் படுத்துவார். இயேசப்பா உன்னோடு உன் சார்பாக இருப்பார். அந்த நற்கருணை ஆண்டவர் என்னையும் உன்னையும் பார்த்து கொண்டே இருக்கின்றார். என்னையும் உன்னையும் அவர் தொடுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். நம்முடைய சுமைகளை எல்லாம் சுகமாக மாற்றுவார். உன்னுடைய நோய்களை எல்லாம் தீர்த்து உன்னை ஆரோக்கியமான பிள்ளையாக மாற்றக்கூடிய தெய்வம் எம்மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார். திருப்பாடல் ஆசிரியர் 118:3 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, ஆண்டவர் என் பக்கம் என் சார்பாக இருக்கிற பொழுது நான் எதை குறித்து நான் பயப்பட வேண்டும்? எதை குறித்து நான் திகிலடைய வேண்டும்? வல்லமை பொருந்திய தெய்வம் எம்மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, நற்கருணை ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தை உற்று பாருங்கள். வாழ்வு தருகின்ற தெய்வம், நீ என்ன நிலையில் இருந்தாலும் உன்னை அன்பு செய்கிற தெய்வம். உன் பின்னே வந்து மகனே, மகளே, உன்னை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லி நாளும் பொழுதும் என்னையும் உன்னையும் தேற்றுகிற தெய்வம். அந்த நற்கருணை ஆண்டவரை நாங்கள் பின்வருகின்ற ஆராதனை பஜனையின் வழியாக ஒரே குடும்பமாக புகழ்ந்து ஆராதனை செய்வோம். ஆண்டவர் இயேசுவை
அன்பின் நற்கருணை ஆண்டவரே, நீர் எங்களுடைய தனி மனித வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் இப்பொல்லாத சூழ்நிலையில் எங்கள் ஒருவருக்கும் நீர் செய்து வருகின்ற ஒவ்வொரு நன்மைத்தனத்தையும் முன்னிட்டு ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். நாங்கள் இந்த கணப்பொழுது வரை உயிர் மூச்சை சுவாசிக்கின்றோம் என்றால் ஆண்டவரே நீர் எங்கள் மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருக்கின்றீர். வாழ்விலே நாங்கள் சோர்ந்து போகிற பொழுதெல்லாம் ஆண்டவரே எங்களை தேற்றுகின்றீர். பொல்லாத நோய்கள் எங்களை தீண்டுகிற பொழுதெல்லாம் நல்லதொரு மருத்துவனாக எங்களை குணப்படுத்துகின்றீர். நற்கருணை ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்விலே செய்கின்ற ஒவ்வொரு வியத்தகு காரியங்களுக்காக நன்றி சொல்லுகின்றோம். இது எங்களுடைய மனித சக்தி அல்ல, இது எங்களுடைய மனித பலம் அல்ல, மாறாக இயேசுவே நீர் எங்கள் மீது கொண்ட இரக்கத்தின் வெளிப்பாடாகவே இருக்கின்றது. நீர் எங்களுடைய வாழ்விலே செய்கின்ற ஒவ்வொரு அற்புதமான காரியங்கள் ஆண்டவரே, நீரே எங்களுடைய வாழ்வினுடைய சக்தியாக இருக்கின்றீர். நீரே எங்களுடைய வாழ்வினுடைய ஊற்றாக இருக்கின்றீர். உம்மை அன்றி எங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்பதை ஆண்டவரே நாங்கள் நம்புகின்றோம். உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய வல்லமையுள்ள சக்தி எங்களோடு இருக்கிற பொழுது ஆண்டவரே அது ஒன்றே போதுமானது. அந்த நற்கருணை ஆண்டவருடைய வல்லமை பொருந்திய தெய்வீக பிரசன்னத்தின் முன்பாக சரணாகதி அடைந்திருக்கிற நாங்கள் இயேசுவே எங்கள் வாழ்வின் சக்தி, இயேசுவே எங்கள் வாழ்வினுடைய ஊற்று, இயேசுவே எங்கள் வாழ்வினுடைய தெய்வமாக இருக்கின்றார் என்று இயேசப்பாவை பின்வருகின்ற வசனையினூடாக நாங்கள் ஆண்டவரோடு சங்கமமாவோம்.
தத்தளிக்கவா அச்சமின்றியே வாழ்வில் ஒத்துழைக்கவா திக்கனைத்துமே உம்மை எதிரொலிக்கவா யுத்தம் நீங்கியே அமைதி உதிக்க செய்யவா பூமி எங்குமே ஜாவும் தங்கியே அன்பாலே வாழும் தேவா சத்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா சத்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா வறுமை போக்கியே வளமை மகிழ்வளிக்கவா சமத்துவத்திலே மனித மாண்புயர்த்தவா ஆணவத்தையே வென்று பணிவையாக்கவா தாழ்ச்சி கொண்டவர் உள்ள மூக்கமூட்டவா நீதி நேர்மையில் பெருமை நாடு வாழவே அன்பாலே வாழும் தேவா சத்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா சத்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. அன்பின் கருணை ஆண்டவரே, உம்முடைய வல்லமை உள்ள தெய்வீக பிரசன்னத்தின் முன்பாக உம்முடைய வல்லமையை நாங்கள் புகழ்ந்து பாடி ஆராதனை செய்கின்றோம். நீரே எங்களை தேற்றுகின்ற தெய்வமாக இருக்கின்றீர். நீரே எங்களை அரவணைக்கின்ற தெய்வமாக இருக்கின்றீர். சிறப்பாக கருணை ஆண்டவரே, இப்பொல்லாத இக்கட்டான சூழ்நிலையிலே பயணம் செய்கின்ற இவ்வுலகில் வாழுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீதாமே பாதுகாத்தருளும். இப்பொல்லாத நோயிலே இருந்து ஆண்டவரே இவ்வுலகில் உள்ள எல்லாரையும் ஆண்டவரே உம்முடைய இறகுகளின் நிழலில் வைத்து பாதுகாத்தருளும். உம்மை அன்றி எங்களால் எதுவும் செய்ய முடியாத தெய்வமே, எங்களுடைய செல்வம், எங்களுடைய பதவிகள், இவ்வுலகில் உள்ள எல்லா காரியங்களும் ஆண்டவரே பொய்த்து போன சூழ்நிலையிலே உம்முடைய வல்லமை, உம்முடைய ஆசீர்வாதம் ஒன்றே நிலையானது. ஆண்டவரே, அன்று சீடர்கள் உம்மை பார்த்து நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வு தருகின்ற தெய்வீக பிரசன்னம், வாழ்வு தருகின்ற வார்த்தை உம்மிடம்தானே உள்ளது என்று அன்று சீடர்கள் கூறியது போன்று ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பாதத்திலே மண்டியிட்டு உம்மை ஏறெடுத்து பார்த்தேன். இயேசுவே நற்கருணை ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? நீரே எங்களுடைய வாழ்வினுடைய இருப்பிடமாக இருக்கின்றீர்.
நீரே எங்கள் வாழ்வினுடைய அரணாக இருக்கின்றீர். நீரே எங்கள் வாழ்வினுடைய வழியாக ஒளியாக இருந்து எங்களை தேற்றுகின்ற தெய்வமாக இருக்கின்றீர். நற்கருணை ஆண்டவரே, உம்மை ஏறெடுத்து பார்த்து கண்ணீரோடும் கவலைகளோடும் துன்பங்களோடும் சொல்ல முடியாத எத்தனையோ வேதனைகளோடு வீடுகளில் இருந்து ஆண்டவரே உம்மை ஏறெடுத்து பார்த்து மன்றாடுகின்ற பிள்ளைகளுடைய அபய குரலுக்கு செவி சாயும். பிள்ளைகளுடைய கண்ணீரை ஆண்டவரே துடைத்தருளும். அவர்கள் ஏங்கி தேடுகின்ற அமைதியான நிம்மதி நிறைந்த வாழ்வை இயேசப்பா கொடுத்தருளும். ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் எம்மை ஆறுதல் படுத்தவும், ஆண்டவரே எம்முடைய வாழ்வினுடைய உயிர், அவரே எங்கள் வாழ்வின் சொத்து என்று பின்வருகின்ற திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நற்கருணை ஆண்டவரை ஆராதனை செய்வோம். உங்கள் பதிலுரையாக, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏந்திடு என்று சொல்லுங்கள். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏந்திடு. ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏந்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏந்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏந்திடு. அவரும் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குகின்றார். அவரும் உயிரை படுகொலையினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் அணிமுடியால் சூடுகின்றார். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. அவர் உன் வாழ்நாள் எல்லாம் நலன்களால் நிறைவு பெற செய்கின்றார். உன் இளமை கழுவின் இளமை மெழுகென புதிதாய் பொலிவரும். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்பவரும் அல்ல. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இரக்கம் காட்டுகின்றார். அவர் நமது உருவத்தை அறிவார்.
அவரது பேரன்பு நம் மீது உள்ளது. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏந்திடு. அன்பின் நற்கருணை ஆண்டவரே, எங்களுடைய பலத்தோடும் பலவீனத்தோடும் ஆண்டவரே நாங்கள் மண்டியிட்டு கிடக்கின்றோம். பெற்ற தாய் தன் மகவை மறப்பாளோ? அவ்வாறு அவள் தன் மகவை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவேன் என கூறிய தெய்வம். மகனே மகளே, இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நீ நடந்தாலும், உன்னுடைய வாழ்விலே பல துன்பங்கள் உன்னை ஆளுகை செய்தாலும், நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கின்றேன். நீ எதை குறித்தும் திகிலடையாதே. அந்த இயேசுவின் நற்கருணை ஆண்டவருடைய வல்லமையின் பிரசன்னத்திலே இருக்கின்றோம். உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறிய தெய்வம் எம்மத்தியிலே எம்மோடு பிரசன்னமாக இருக்கின்றார். அந்த நற்கருணை ஆண்டவரை ஒரே குடும்பமாக நீங்க மட்டும் இல்லாது இருந்தால், ஏசப்பா, நான் எப்பொழுதோ என்னுடைய துன்பத்தாலே சோர்ந்திருப்பேன். நீங்க மட்டும் என்னோடு இல்லை என்றால் ஆண்டவரே, இந்த நோயிலே நான் எப்பொழுதோ மறித்திருப்பேன். அந்த இயேசப்பாவை உற்று நோக்கியவர்களாக நாம் அனைவரும், இயேசுவே, நீங்க மட்டுமே எங்களுடைய வாழ்வின் சொத்து, நீங்களே எங்களுடைய வாழ்வினுடைய ஊற்று என்று இயேசப்பாவை பின்வருகின்ற பாடலின் வழியாக நாங்கள் அவரோடு இரண்டர கலந்து இயேசப்பாவினுடைய அன்பை சுவைப்போம். நீங்க மட்டுமில்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டுமில்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் கேட்டாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் கேட்டாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். இயேசையாவும் அன்பு போதுமே, நேசரையும் கிருபை போதுமே. இயேசையாவும் அன்பு போதுமே, நேசரையும் கிருபை போதுமே. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். அன்பின் நற்கருணை ஆண்டவரே, நாங்கள் தேடிய செல்வம் அல்ல, எங்களுடைய பதவி பொருள் அல்ல, மாறாக உம்முடைய இரக்கம் ஒன்றை எங்களை பாதுகாத்தது. உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதம் ஒன்றை எங்களுக்கு சக்தியும் வல்லமையும் கொடுத்தது ஆண்டவரே. தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போதே உள்காமல் காத்த
என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். அன்பின் கருணை ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே பொல்லாத அவமானங்கள், பொல்லாத வியாதிகள், சொல்ல முடியாத எத்தனையோ பிரச்சனைகள் ஒன்றன்பின் ஒன்றாக எங்களை ஆளுகை செய்த பொழுதெல்லாம் ஆண்டவரே, நீதாமே எங்களை தேற்றி இருக்கின்றீர், நீதாமே எங்களை ஆறுதல் படுத்தி இருக்கின்றீர். எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆட்சியை அழைத்ததும் கிருபையப்பா. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆட்சியை அழைத்ததும் கிருபையப்பா. விக்கிரங்கள் சூழ்ந்த போது மரண விக்கிரங்கள் சூழ்ந்த போது என்னை காத்ததும் கிருபையப்பா. என்னை மீட்டதும் கிருபையப்பா. அன்பின் கருணை ஆண்டவரே, தாயின் கருவில் உருவாகும் முன்பே எங்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைத்து வழி நடத்திய பெரும் தயவுக்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, மனித பலவீனத்தினாலே நாங்கள் வழி தடுமாறி சென்ற பொழுதெல்லாம் மகனே மகளே உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி எங்களை நேரிய பாதையில் வழிநடத்திய தெய்வமாக இருக்கின்றேன். உமக்கு நன்றி சொல்லுகின்றோம் நற்கருணை ஆண்டவரே. அன்னையின் கருவிலே தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்ததும் கிருபையப்பா. அன்னையின் கருவிலே தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்ததும் கிருபையப்பா. வழி தப்பி நடந்த போது உந்தன் வழி தப்பி நடந்த போது விட்டு ரட்சித்ததும் கிருபையப்பா. மீட்டும் ரட்சித்ததும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா துக்கத்தில் நான் அறிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழுந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தீட்டாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறைந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தீட்டாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறைந்திருப்பேன். இசையாவும் அன்பு போதுமே, என் நேசரையும் கிருபை போதுமே. இசையாவும் அன்பு போதுமே, என் நேசரையும் கிருபை போதுமே. நீங்க
நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. உண்மையான திராட்சை கொடி நானே. என் தந்தை அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனிகொடான கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கின்றீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கொடி திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோலவே நீங்களும் என்னோடு இணைந்து இருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்து இருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகளை கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கின்றது. இது வாழுதலும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஆண்டவருடைய தெய்வீக பிரசனத்தின் முன்பாக ஒரே குடும்பமாக இணைந்து ஆண்டவருடைய அன்பை சுவைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நற்கருணை ஆண்டவர் இன்றைய நாளிலே எமக்கு சிந்தனைக்காக கொடுக்கின்ற சிந்தனை, நாங்கள் நற்கருணை ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற வாழ்வு எப்பொழுதுமே மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வாக அமையும் என்பதை இன்றைய நாளிலே இறை வார்த்தை எமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. நம்முடைய வாழ்விலே நாங்கள் பல வேளைகளிலே நம்முடைய மனித வல்லமையினால், மனித சக்தியினால், மனித அறிவினால் நாங்கள் பல காரியங்களை செய்ய முயற்சிக்கின்றோம். ஆனால் நம்முடைய இந்த முயற்சிகள் யாவுமே பல வேளைகளிலே நாங்கள் தோற்று போகின்றவர்களாகவே காணப்படுகின்றோம். நம்முடைய இந்த உலகினுடைய காரியங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் பல வல்லமையுள்ள காரியங்களை எல்லாம் சாதித்து விட முடியும் என்ற ஒரு விதமான நாங்கள் ஆசை பிடித்தவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்வினுடைய அனுபவங்கள் சிறப்பாக இந்த தற்கால நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் மிகவும் வலுவானதாகவே இருக்கின்றது.
மகனே மகளே, உன்னுடைய வாழ்விலே நீ தேடுகின்ற இந்த செல்வங்கள், நீ தேடக்கூடிய இந்த பதவிகள், இந்த பொருட்கள், உன்னுடைய அறிவியல் சார்ந்த சிந்தனைகள் யாவுமே ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தின் முன்பாக தோற்று போகக்கூடியவை என்பதை இந்த தற்கால நிகழ்வுகள் எமக்கு ஆழமான பாடத்தை சொல்லிக் கொடுக்கின்றது. பிரியமானவர்களே, நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் இந்த உலகினுடைய காரியங்களை விடுத்துவிட்டு நாங்கள் நற்கருணை ஆண்டவருடைய வல்லமை உள்ள பிரசன்னத்தை நாங்கள் மிகவும் வலுவாக பற்றி கொள்ளுகிறவர்களாக, நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும். ஏனெனில் ஆண்டவருடைய வார்த்தை அழகாக சொல்கின்றது, எவர் ஒருவர் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்றாரோ, எவர் ஒருவர் ஆண்டவருக்குள்ளே பயணம் செய்கின்றாரோ, எவர் ஒருவர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெறுகின்றார்களோ அவர்களுடைய வாழ்வு எப்பொழுதுமே செழுமை அடையும். அவருடைய வாழ்வு எப்பொழுதுமே மகிழ்ச்சி மிக்க ஒன்றாகவே இருக்கும். பிரியமானவர்களே, ஏனெனில் ஆண்டவருடைய வார்த்தை தொடர்ந்து அழகாக சொல்லுகின்றது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல், அவருடைய அரவணைப்பு இல்லாமல் நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே தோற்று போகிற காரியங்களாகவே இருக்கும், மகிழ்ச்சி இல்லாத ஒரு காரியமாகவே இருக்கும். பிரியமானவர்களே, ஆகவே நாங்கள் ஆண்டவரோடு இணைந்து பயணம் செய்கின்ற பிள்ளைகளாக பல வேளைகளிலே துன்பங்கள், துயரங்கள், சவால்கள், வேதனைகள் எது எங்களை ஆளுகை செய்தாலும் நாங்கள் நற்கருணை ஆண்டவர் மீது அதிகூடிய பக்தி உள்ள பிள்ளைகளாக, விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆகவே சிறப்பாக நற்கருணை ஆண்டவர் இன்றைய நாளிலே எமக்கு சொல்லித் தருகிற காரியம், இந்த உலகத்தினுடைய வல்லமை சக்தி அல்ல, மாறாக ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம். நற்கருணை ஆண்டவரோடு இணைந்திருக்கிற வாழ்வுதான் அது பயன் கொடுக்கும், பலன் கொடுக்கும் என்பதை இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை எமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. பிரியமானவர்களே, நாங்கள் எப்பொழுதெல்லாம் நற்கருணை ஆண்டவரை விட்டு தூரச் செல்கின்றோமோ, எப்பொழுதெல்லாம் அவருடைய பிரசன்னத்தை விட்டு நாங்கள் அகன்று செல்லுகின்றோமோ, அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்விலே துன்பங்களும் துயரங்களும் பல சவால்களும் எங்களை ஆளுகை செய்கின்றது. ஆகவே நாங்கள் நற்கருணை ஆண்டவரிடம் மீண்டுமாக சரணாகதி அடைந்து அந்த தெய்வத்தோடு வல்லமை பொருந்திய நற்கருணை ஆண்டவரோடு நாங்கள் இருக்கிற வாழ்வு ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு என்பதை மீண்டுமாக ஆண்டவர் நமக்கு இன்றைய நாளிலே அறிவுறுத்துகின்றார். ஆகவே நாங்கள் தொடர்கின்ற வழிபாட்டிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக கிடைக்கப்பெற்று நாங்கள் அவரோடு சேர்ந்து கூட பயணம் செய்கின்ற பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்வு மாற்றம் பெற தொடர்ந்தும் மன்றாடுவோம். எங்களுடைய கண்ணீரை எல்லாம் துடைக்கின்ற தெய்வம், எங்களுடைய கவலைகளை எல்லாம் போக்குகிற தெய்வம், நிச்சயமாக எங்களுடைய வேண்டுதலுக்கெல்லாம் செவி சாய்ப்பார் என்ற நம்பிக்கையோடு நற்கருணை ஆண்டவரிடம் நம்முடைய வேண்டுதல்கள், கவலைகள், துன்பங்கள், சொல்ல முடியாத எத்தனையோ ஏக்கங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா அவருடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அன்பின் நற்கருணை ஆண்டவரே, இக்கட்டான இந்த சூழ்நிலையிலே பொல்லாத நோய் எங்களை தீண்டுகிற பொழுதெல்லாம் எங்களுக்கு ஆறுதல் தருகிற தெய்வம் இயேசுவே,
இந்த உலகில் வாழுகின்ற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். நீதாமே எங்கள் ஒவ்வொருவரையும் இக்கட்டான இந்த சூழ்நிலையில இருந்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நற்கருணை ஆண்டவரே, பொல்லாத தொற்று நோயினாலே பீடிக்கப்பட்டு வீடுகளிலும் வைத்திய சாலையிலும் நற்சுகத்துக்காக கண்ணீரோடு உம்மை ஏறெடுத்து பார்த்து மன்றாடுகின்ற பிள்ளைகளை ஆண்டவரே தொட்டருளும். பொல்லாத நோயிலே இருந்து அவர்கள் ஆண்டவரே பாதுகாக்க பெற்று அவர்கள் மீண்டுமாக தங்களுடைய குடும்பங்களோடு சமூகத்தோடு மீண்டுமாக இணைய நீதாமே அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வல்லமை உள்ள நற்கருணை ஆண்டவரே, தாயாக தந்தையாக நீதாமே எங்களை தேற்றுகின்றேன். சிறப்பாக ஆண்டவரே, இந்த கொடூர நோயினாலே தங்களுடைய உறவுகளை இழந்து பரிதவிக்கின்ற குடும்பங்களை ஆண்டவரே நீதாமே பொறுப்பெடுத்தருளும். அவருடைய குடும்ப வாழ்விலே வருகின்ற சவால்கள் துன்பங்களை எல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியும் வல்லமையும் கொள்ளும். அந்த குடும்பங்கள் ஆண்டவரே மீண்டுமாக தங்களுடைய வாழ்வை நடாத்து நீதாமே அவர்களோடு எப்பொழுதுமே கூடவே பயணிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் நற்கருணை ஆண்டவரே, நல்லதொரு மருத்துவராக இருக்கிற தெய்வமே, நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கின்றவர்களை பராமரிக்கின்ற வைத்திய தாதிமார்களை ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். அவர்களை இந்த பொல்லாத நோய் தீண்டாமல் இருக்க நீதாமே அவர்களோடு கூடவே பயணித்து அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் நற்கருணை ஆண்டவரே, நீண்டதொரு இடைவெளியின் பிற்பாடு மீண்டுமாக சாதாரண ஒரு சூழ்நிலை உருவாகின்ற இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த நோயிலே இருந்து அனைத்து மக்களையும் பாதுகாத்தருளும். இந்த பொல்லாத தீவிரமான நோய் மீண்டும் இந்த மக்களை பீடிக்காமல் ஆண்டவரே எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களை கரம் பிடித்து வழி நடத்தவும். போகிற பொழுதும் வருகிற பொழுதும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய உடனிருப்பும் எங்களோடு கூடவே பயணிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்முடைய கவலைகள் துன்பங்கள் வேண்டுதல் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து நாங்கள் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய பிள்ளை செல்வங்களையும் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே, நீதாம் நல்லதொரு தாயும் தந்தையும் வழிகாட்டியுமாக இருந்து எங்கள் ஒருவரையும் கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென்.
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவுகளுக்கு விட்டுச் சென்று உமது திரு உடல் திரு இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
தந்தை மகன் தூயாவியின் பெயராலே